அன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுல ஏபிசிடி மால்ட் பண்ண போறேன், வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போறான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 4 வீடியோ எடுக்க தயாராயிட்டேன். எனக்கு ரொம்ப நாளாவே சந்தேகமா இருந்துச்சு, அதனால ஏபிசிடி மால்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்து ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட். ஆனா டிக்குது என்னன்னு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே அரைச்சு ரெடியா வச்சுக்கிட்டாங்க. அது கூட சேர்க்கறதுக்கு பாதாம், முந்திரி, ஏலக்காய் எல்லாத்தையுமே வறுத்து அதை வந்து பொடி பண்ணி வச்சுட்டாங்க. இதை செய்யறதுக்கு ஒரு இரும்பு கடாய் தான் வேணுமாமா. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு கடாய் எடுத்துட்டு வந்து அடுப்பை பத்த வச்சு அந்த கடாயை தூக்கி வச்சாச்சு. கடாய் சூடான உடனே அதுல அவங்க அரைச்சு வச்ச அந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிண்டணும் போல இருக்கு. அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு சொல்லி சக்கரை போட மறந்தாச்சு, இந்த நாட்டு சக்கரை வெட்டி கொடு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நம்மளும் வெட்டி கொடுக்க அதுல போட்டு மறுபடியும் கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாட்டு சக்கரை பத்தாது, இன்னும் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா நாட்டு சக்கரையும் போட்டாங்க. சோ அதோட சேர்ந்து நம்ம அரைச்சு வச்ச நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு கலந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல கிண்டி முடிச்சுட்டு அதை தூக்கி ஒரு 2 மணி நேரம் ஆற வச்சாங்க. ஆற வச்சுட்டு பார்த்தா ஒரு தரல் இருந்துச்சு. அதை தூக்கி மிக்சியில அடிச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு பால்ல கலந்து குடிச்சா சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு.